ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு என்னென்ன ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. இல்லைடா, இந்த பொண்ணுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லை. அது எத்தனையோ தடவை இந்த பொண்ணும் அந்த பையன்கிட்ட சொல்லியாச்சு. பெற்றவங்களும் அதை தண்டித்து கேட்கவும் மாட்டிக்கிறாங்க. ரொம்பவே அந்த பையன் பிடிவாதமாக இவளை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கான். இந்த பொண்ணுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆகி இருந்தால் அவன் எப்படிடா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணன், நீ சொல்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பொண்ணுக்கு எப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். இல்லைடா, பேசாமல் இந்த பொண்ணு காலத்தில் ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்து சும்மா பேருக்காக கட்டி வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழன், பாண்டியன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் இருந்தால் போதுமான்னு, பேசாமல் நீங்களே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஜோசியக்காரனும் வடநாட்டில் இருந்து தான் பொண்ணே கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ஏன் சந்தையாகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற? நான் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஒரு வழியே சொன்னேன். அதுக்காக நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அரிசி வந்து வீட்டுக்கு வராரு. நான் தானே உன்னை அங்கே தங்க சொன்னேன், இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கேயும் உங்கள் ஆளுங்க தேடிட்டு வந்துட்டாங்க. இப்போ சந்தையாவை கூட்டிகிட்டு போய் திருவன்னு சொல்லி இங்கேயும் வந்துட்டுருக்காங்க. சந்தையாவை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.